வணக்கம். நடிகர் திலகம், நடிகையர் திலகம், ஏ பீம் சிங் இப்படி ஒரு கூட்டணியில வந்த பாசமலர் அப்படிங்கிற திரைப்படத்தை பத்தி இன்னும் பல விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு பேசலாம்னு நினைச்சிருக்கேன். பாசமலர், இந்த பாசமலர் படத்தினுடைய ஓப்பனிங் சீனே ஒரு பையன் கையில மருந்து பாட்டிலோட தலை தெறிக்க வேக வேகமா ஓடிட்டு வரும். அப்படியே ஓடி வந்து அந்த குடிசை பகுதியில ஒரு தன்னுடைய குடிசை வீட்டுக்குள்ளார உள்ள போமா, அங்க அம்மா செத்துக்கு போயிருப்பாங்க. தங்கச்சி அம்மாவோட அப்படியே பிரேதத்துல அப்படியே படுத்து அழுதுகிட்டு இருப்பான். அப்படி ஒரு குழந்தையா இருக்கிற தங்கச்சியை இனிமே அவன்தான் காப்பாற்றணும், அவன்தான் காப்பாற்றணும் அப்படின்னு இருக்கிற அடுத்தடுத்த நாட்கள் எல்லாமே வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சு அவளுக்கு ஜட பண்ணி விட்டு பூ போட்டு விட்டு ட்ரெஸ் பண்ணி விட்டு படிக்க வச்சு அப்படின்னு தங்கையை சீரும் சிறப்புமா கண்ணும் கருத்துமா வளர்த்துக்கிட்டே தன்னுடைய மகளை போல தன்னுடைய தங்கையை நேசித்து வளர்க்கிற அந்த கதாநாயகன் வளர்ந்து ராஜசேகரன் ராஜு அப்படின்னு அவர் ஒரு தொழிற்சாலையில வேலை பார்த்துட்டு இருப்பார். அவர் தான் சிவாஜி. ராஜசேகர் ராஜு அவருடைய தங்கை தான் ராதா. அவங்க தான் நடிகையர் திலகம் சாவித்ரி. அவங்க ரொம்ப அழகா, ரொம்ப தெய்வாம்சமா நமக்கு இந்த படத்தை பார்க்கும் போதே எனக்கு அப்படி ஏற்பட்டுச்சு, உங்களுக்கும் அப்படி ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு கூட பிறந்தவங்க அப்படின்னு யாரும் கிடையாது, எனக்கு ஒரே ஒரு அக்கா தான். ஆனா இந்த படத்தை நான் 8வது 9வது படிக்கும்போது இந்த படத்தெல்லாம் நான் பார்த்துட்டு, இப்படி ஒரு பாசத்தை நாம பொழியறதுக்கு ஒரு தங்கச்சி இல்லையே நமக்கு அப்படின்னு நான் நினைத்த காலம் உண்டு. என்னுடைய நண்பனுடைய தங்கையையும் காரைக்குடியில இருக்கிற ஒரு பெண், அந்த பெண்ணையும் தங்கையாகவே நினைத்து பாவித்து அவர்களுக்கு நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது, அந்த சமயத்திலே குருவி சேர்க்கிற மாதிரி காசு சேர்த்து ரிப்பன் வளையல் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்ததெல்லாம் நினைச்சு பார்க்குறேன். அதே போல ஒரு கட்டத்தில் நான் +1 படிக்கும்போது எங்க அக்காவையே நான் தங்கையாக பாவித்து இந்த பாட்டை காரைக்குடியில இருந்துட்டு எங்க அக்காவுக்கு நான் கடிதத்துல எழுதுவேன். இந்த படத்தினுடைய பாடல் வரிகளையும் என்னுடைய நினைவுகளையும் அதையும் கம்பேர் பண்ணி நான் எழுதுவேன். என்ன சொல்ல வரேன்னா, இந்த படம் பார்த்துட்டு தங்கையை கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா செய்வாங்க. தங்கை மீது அளப்பரிய பாசம் வைப்பாங்க, அண்ணன் மேல அளப்பரிய பாசம் வைப்பாங்க. அதற்கு இந்த படம் வழிகோலியது, வழிகாட்டுச்சு அப்படிங்கிறத உண்மைன்னு நான் சொல்றேன், உறக்கச்சு. சரி, அப்படி தொழிற்சாலையில வேலை பார்த்து வளர்ந்திருக்கிற அந்த ராஜா, தங்கை ராதா, இவங்க வாழ்க்கை இப்படி ரொம்ப அழகா சீரும் சிறப்புமா அண்ணனுக்கும் தங்கைக்கும் உண்டான அந்த பாச பிணைப்புகளோட ரொம்ப அழகா காட்சிப்படுத்தப்பட்டு போயிட்டே இருக்கும். இதுல ஒரு கொசுறு தகவல், கே பாலாஜி அவர்கள் தன்னுடைய பல படங்களுக்கு சிவாஜி சாரை தான் பயன்படுத்தினார். சிவாஜி சாரை தான் ஹீரோவா வச்சுதான் படம் எடுத்தார். என்ன திவான் பகதூர் அப்படி இப்படின்ட்டுலாம் பாலாஜியை செல்லமாக சிவாஜி சார் அழைப்பார். சிவாஜியோட அவருக்கு அப்படி ஒரு நட்பும் ஒரு மரியாதையும் இருந்தது. பாலாஜி சாருடைய பெரும்பாலான படங்கள்ல ராதா அப்படின்னு தான் கதாநாயகன் கதாநாயகி பெயர்கள் இருக்கும். வாழ்வே மாயத்துல மட்டும்தான் லேசா மிஸ் ஆயிருக்கும். ஹீரோயின் ஸ்ரீதேவி பேரு தேவின்னு இருக்கும். ஸ்ரீபிரியாவுடைய கதாபாத்திரம் தான் முக்கியமானது, ராதான்னு வச்சிருப்பாரு. மற்றபடி எல்லா படங்களையும் ராதான்னு இருக்கும். இந்த ராதா அப்படிங்கிற பெயர் 1961ஆம் ஆண்டில், அதாவது கே பாலாஜி அவர்கள் தயாரிப்பு வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ராதா அப்படின்னு கதாபாத்திரத்துக்கு பாசமலர் படத்துல பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கும். இதே போல எனக்கு தெரிந்து பாக்யராஜ் சார் 80களில் எடுத்த டார்லிங் அப்படிங்கிற படத்துல கூட பாக்யராஜ் சார் பேரு ராஜாவாகவும் பூர்ணிமா பாக்யராஜ் சார் பேரு ராதாவாகவும் இருக்கும். இது ஒரு சின்ன தகவல். இப்படி அண்ணன் தங்கை பாசத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த சமயத்துல ஒரு நாள் மாடு ஓட்டி கொண்டு சாவித்திரி வரும்போது கார் ஹாரன் அடிக்க, மாடு வெளிரி பின்வாங்க, அப்ப அதுல இந்த சாவித்திரி கீழே விழ, அப்ப சைக்கிள்ல வந்திருக்கிற ஜெமினி கணேசன் காப்பாத்த, ஐயோ என் மாடு ஓடிடுச்சே அப்படின்னு சொல்ல, அந்த மாடையும் போய் அவர் பிடிச்சி சாவித்திரிகிட்ட ஒப்படைக்க, சாவித்திரியை பார்த்ததும் ஜெமினி கணேசனுக்கு அந்த காதல் மன்னனுக்கு காதல் வராமல போயிடும்.
அவங்க மனசுக்குள்ளார ஒரு எண்ணம் வந்துடும். இங்க என்னடானாக்கா தொழிற்சாலையில வந்த ஒருத்தர், எப்பா உன் தங்கச்சியை வந்து கார்காரன் இடிச்சுட்டான்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய மேலதிகாரிகிட்ட போய், சார் என் தங்கச்சியை இது மாதிரி ஆயிடுச்சு சார், நான் உடனே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எப்ப பார்த்தாலும் தங்கச்சிக்கு தலைவலினா லீவ் எடுக்கிற, ஜுரம்னா லீவ் எடுக்கிற, என்ன நினைச்சிட்டு இருக்க நீனு? வந்தோமா வேலையை பார்த்தோமான்னு கிடையாது, இதுல பர்மிஷன் கேட்குற நீன்னு. சார் தயவு செஞ்சு சார், எனக்கு தங்கச்சியை தவிர யாரும் கிடையாது சார், அவளுக்கு என்னை தவிர யாரும் கிடையாது சார், நான் போனுங்கய்யா அப்படின்னு கேட்பாரு. அப்படி போறதா இருந்தா மொத்தமா போயிடு, வேலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. வேலையும் வேணா ஒன்று போய அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய் தங்கச்சியை பார்க்க போயிடுவார். அதுக்கப்புறமா திரும்ப வேலைக்கு வந்திருக்குப்பாரு. அப்படி வந்து நிற்கும் போது அவர் பார்த்துட்டு, போயா நீனு, நான் தான் வர வேணான்னு சொல்லிட்டேன்ல அப்படி இப்படின்னு சொன்னேன். நீனே சொல்றது, நான் முதலாளிகிட்டே போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி விறுவிறுன்னு நேராக முதலாளிகிட்ட போயிடுவேன். ஏன் வந்தீங்க, ஏன் இவனை விட்ட அப்படி இப்படின்னாக்கா, ஐயா இது மாதிரிங்க ஐயா, எனக்கு தங்கச்சிங்கய்யா காருக்காரையா வந்துட்டாயா, மோதிட்டாயா, நல்ல வேலையா, காயம்லாம் ஒன்றும் இல்லையா, இந்த தகவல் தெரிஞ்சோன்னு என்னால் வேலை பார்க்க முடியலையா, பதப்பதப்பாக இருந்துச்சு, நான் போனேன். ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் இதே செய்கிறது உனக்கு வேலையாக போச்சு அப்படி இப்படின்னு முதலாளியும் திட்டுவார். அப்போ ஜெமினி கணேசன் வந்து, இல்லை அவர் சொல்கிறது உண்மைதான், நான் வேலைக்கு வர வழியில் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நான் தான் இவர் தங்கச்சியை காப்பாற்றி எல்லாமே பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சேன், உண்மைதாங்க அவர் சொல்கிறது அப்படின்னுவார். அதனால் இந்த ஒரு தடவை அவரை நீங்கள் மன்னிச்சு விட்டுருங்கன்னு ஜெமினி கணேசன் சொல்லுவார். உடனே சிவாஜியும் ஜெமினியும் அப்போ தான் சந்திச்சுக்குவாங்க. சிவாஜியும் ஜெமினியும் அப்படி நடந்து வருவாங்க. நீ முதலாளிகிட்ட எனக்காக ஒரு இது செஞ்சிய, அது கூட எனக்கு பெருசா தெரியல, ஆனா என் தங்கச்சி அந்த கார்ல இருந்து ஒரு இது பண்ணி காப்பாத்தின பத்தியா, அதுதான் எனக்கு ஒரு இதுவாயிடுச்சு அப்படின்னு ஆரூர்தாஸ் வசனம் எழுதியிருப்பாரு. இந்த இது சொன்னில, இது செஞ்சில, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி வெகுளித்தனமா சிவாஜி பேசுவார். ஒரு அப்பாவித்தனமா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். சொல்லிட்டு, நீ நானும் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டே இல்லையே, இல்லை நான் உங்களை பார்த்துருக்கேன் அப்படியா, சரி 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 சரி, நீ நானும் இனிமே நண்பர்கள் இல்லை அப்படின்னு சிவாஜி கேட்பார். ஆமாப்பா அப்படின்னுவாரு. இப்படி அவர்களுக்குள்ளார ஒரு நல்ல நட்பு ஒன்று அங்கே ஆரம்பமாகும். அதே போல சாவித்திரி சிவாஜிக்கும் ஜெமினிக்கும் ஒரு நல்லதொரு நட்பு ஆரம்பமாகும். ஜெமினிக்கும் சாவித்திரிக்கும் ஒரு காதல் அங்கே ஒன்று மலர்ச்சியாகும். இதுக்கு இடையில சிவாஜி சாரை பார்க்கறதுக்கு ஜெமினி வீட்டுக்கு வர்றது, வீட்டுக்கு வரும்போது கையில பூ வச்சிருக்கிறது, அந்த பூ அங்கேயே விட்டுட்டு போறது. அடுத்த நாள் சாவித்திரி, ஏங்க நல்ல ஞாபகம் மறதிக்காரங்க நீங்க அப்படின்னு சொல்ல, என்ன அப்படின்னாக்க, நேற்றுக்கு இப்போ வந்தீங்களே பூ அப்படியே வச்சுட்டே போயிட்டீங்களே, பூவை நான் ஒன்றும் மறந்து வச்சுட்டு போல அப்படின்னு தன்னுடைய காதலை சூசகமா அவர் தெரிவிப்பார். இப்படி ஒரு நிலை நடந்துகிட்டே இருக்கும்போது அங்க தொழிற்சங்கம் இருக்கும். அந்த தொழிற்சங்கத்துல நீயும் உறுப்பினராகு அப்படின்னு சிவாஜிய ஜெமினி கேட்பாரு. ஆனா சிவாஜி, இந்த மாதிரிலாம் வேணாப்பா, தொழிற்சங்கம்னாக்கா கொடி பிடிக்கணும், கொடி பிடிக்கணும்னாக்கா ஸ்ட்ரைக்கு நடத்தணும், ஸ்ட்ரைக்கு நடத்தணும்னாக்கா ஆபீஸ் அடைச்சிடுவாங்க, தொழிற்சாலை அடைச்சிட்டாங்கனாக்கா சம்பளம் கட்டாயிரும், சம்பளம் கட்டாயிருனாக்கா என் தங்கச்சியை யாருப்பா காப்பாத்துறது இப்படின்னு அடிக்கிட்டே போற டைலாக் எவ்வளவு அழகா பாருங்க. ஏப்பா என்னமா உனக்கு மட்டும்தான் தங்கச்சி இருக்கிற மாதிரியும் அங்க தொழிற்சங்கத்துல இருக்கிறவங்க யாருக்குமே தங்கச்சியே இல்லாத மாதிரி பேசுறியப்பா, உன் தங்கச்சியை பத்தி மட்டுமே நினைக்கிறிய, பொதுநலமா கொஞ்சம் யோசிப்பா. நம்ம பல விஷயங்கள் இந்த நாட்டுல சுயநலத்திலேருந்து தான்ப்பா ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவார். அதாவது காந்தி தன்னுடைய சுயநலத்திலிருந்து தானே பொதுநலத்துக்கு மாறுறாரு. இவர் காந்தியோட பக்தர் இல்லையா, தேச பக்தர் இல்லையா சிவாஜி, அதுக்காக அப்படி ஒரு டைலாக் இருக்கும். சரி, ஆரூர்தாஸ் இப்படி காட்சிக்கு காட்சி வசனம் பிரமாதமா எழுதியிருப்பாரு. சரி, ஆரூர்தாஸ் இந்த படத்துக்குள்ளார எப்படி வந்தார்? சிவாஜி அவர்கள், ஜெமினி கணேசன் அவர்கள், சாவித்திரி அவர்கள் மூவரும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட பழகி கொண்டிருந்தவர்கள். இன்னும் சொல்ல போனா சாவித்திரிய நிஜமாவே தன்னுடைய உடன்பிறவா சகோதரி போல, கூட பிறக்காத தங்கச்சி போல, மனோரமாவை எப்படி கூட பிறக்காத தங்கச்சியா நினைச்சு, மனோரமாவுடைய அம்மா இறந்தப்ப எல்லா காரியங்களையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்து கொல்லி முதற்கொண்டு சிவாஜி சார் வச்சார். அதே போல சாவித்திரி மேல அவருக்கு ஒரு பெரிய பாசம் இருக்குது, ஜெமினி மேல ஒரு தனி மரியாதையும் அன்பு இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த படத்துக்கு ஆரூர்தாஸை போடுறது அப்படின்னு எப்படி முடிவாச்சு? ஆரூர்தாஸுக்கும் ஜெமினி கணேசன் சாவித்திரி தம்பதிக்கும் நல்ல ஒரு பழக்கம் இருந்தது. இந்த சமயத்துல இந்த படத்துக்கு, பாசமலர் படத்துக்கு நல்ல ரைட்டர் வேணும், நல்ல வசனகர்த்தா வேணும். யாரை பிடிக்கிறதுன்னு பீம்சிங்க்கு ஒரு குழப்பம், சிவாஜி சாருக்கு ஒரு குழப்பம்னு இருந்துகிட்டே இருக்கிற சூழ்நிலையில ஆரூர்தாஸ் வீட்டுக்கே போய் ஜெமினி கணேசனும்
சாவித்திரியும் இந்த மாதிரி சிவாஜி என்ன ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படத்துல நல்ல வசனம் எழுதுறதுக்கு ஆள் வேணுன்றாரு. நான் சொல்றேன், நீ போய் அவரை போய் பாரு அப்படின்னு சொல்லி பீம்சிங் சாரையும் சிவாஜி சாரையும் பாரு அப்படின்னு ஜெமினியும் சாவித்திரியும் ஆரூர்தாஸ்ட சொல்லிட்டு கையோட ஒரு ஃபோன் போட்டு பீம்சிங்க்கும் சிவாஜி அவர்களுக்கும் இந்த விஷயத்த சொன்ன உடனே, அப்படியா, அவன் நல்லா எழுதுவான்னு தெரியும், அவன் நமக்கு வருவானா, நம்ம நம்ம வேற ஒரு இதாக இருக்கோமே, அதாவது எம்ஜிஆருக்குலாம் எழுதிட்டு இருப்பான், அவன் நமக்கெல்லாம் எழுதுவானா அப்படிங்கிறத சுசகமாக கேட்பார் அவர். இல்லைண்ணே எழுதுவாருண்ணே அவர், நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயன்படுத்திக்கங்கண்ணே அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் சிபாரிசு செய்து விடாப்புடியாக ஆரூர்தாஸுக்கு இந்த வசனத்தை எழுதுகிற வாய்ப்பை வழங்குறதுக்கு காரணமாக இருந்தவங்களே ஜெமினி கணேசனும் சாவித்திரி அம்மாவும் தான். இதை ஆரூர்தாஸ் தன்னுடைய சுயசரிதையில ரொம்ப நெகிழ்ந்து நெக்குருகி இதை சொல்லியிருக்கார். இதற்கு பிறகு சிவாஜியை அவர் சந்தித்து வசனங்களை சொல்லி காட்டியது, வசனங்களை எழுதி காட்டியது, படித்து காட்டியதுன்னு ஆரூர்தாஸ் மேல அவருக்கு மிகுந்த பாசம் வர ஆரம்பிச்சது. இந்த பாச மலர் படத்தின் மூலமாக ஆரூர்தாஸ் மேலையும் அவருக்கு பாசம் வர ஆரம்பிச்சது. பீம்சிங்கிற்கும் ஆரூர்தாஸ் மேல ஒரு பிரியம் வர ஆரம்பிச்சது. ஆரூரா அப்படின்னு தான் அவர் ஸ்டைலா கூப்பிடுவார். இப்படித்தான் சிவாஜி சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடைமொழி வச்சு கூப்பிடுவாரு. அதே போல இப்படி ஆரூரான் அப்படின்னு செல்லமா கூப்பிடுகிற அளவுக்கு, அன்போட கூப்பிடுகிற அளவுக்கு பாசமலர் இப்படியான பல அஸ்திவாரங்களை தமிழ் சினிமாவில் போட்டுச்சுங்கிறது தான் நிஜம். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த ஸ்ட்ரைக்கில் நீயும் கலந்துக்கணும் அப்படின்னு ஜெமினி கணேசன் சொல்ல வேற வழியே இல்லாமல் சிவாஜியும் கலந்துக்குவார். சிவாஜி கலந்துக்கிறதுனால ஸ்ட்ரைக் ஆகிடும். ஸ்ட்ரைக் நடந்துடும். தொழிற்சாலை முதலாளி பூட்டை போட்டுவார். பூட்டை போட்டதுனால வேலை இல்லாமல் போயிடும். வேலை இல்லாமல் போயிட்டதுனால இப்போ உட்காந்துருக்கு புலம்புவார். அந்த காட்சியை கொஞ்சம் பாருங்க. சிவாஜி சார் தங்கச்சிக்கிட்ட புலம்புற காட்சியை பாருங்க. ஆமாம், அவன் என் கையில் கிடைக்கிட்டான். ஜெமினியோட பேர் ஆனந்தன். ஆனந்தா, என் கண்ணையே நான் அவங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அந்த வசனம் மறக்க முடியும் நம்மளால. ஜெமினி பேர் ஆனந்தன். ஆனந்த வரட்டும், உண்டுலன்னு பண்ணிடுறேன். ராஸ்க திருட்டு பையன் என்னை அந்த கூட்டத்தில் தொழிற்சங்கத்தில் என்னைய சேர வச்சான். சேர வச்சதுனாலதான் ஸ்ட்ரைக்ல ஈடுபட்டேன். ஸ்ட்ரைக்ல ஈடுபட்டதுனாலதான் இழுத்து கேட்ட தூக்கி போகணும். மூணுனாலதான் இப்ப நான் இப்படி புலம்பிட்டு இருக்கேன். இப்படி புலம்பிட்டு இருக்கிறதுனாலதான் வேலை இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வேலை இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நான் சம்பாதிக்கிறது எப்படி இருக்கும், உனக்கு எப்படி நான் சந்தோஷமா வச்சுக்க முடியும், வருத்தம் அப்படி இப்படின்னு ஒரு அப்பாவித்தனமா புலம்புவார். அப்ப அவர் சாவித்திரி கேட்பாங்க, கொஞ்சம் இருங்க, நீங்க ஸ்ட்ரைக்ல கலந்துக்கிட்டாலும் சரி கலந்துக்கலனாலும் சரி இந்த ஸ்ட்ரைக் நடந்திருக்கத்தான் போகுது. முதலாளி கேட்டை பூட்டி மூடத்தான் போயிருப்பாரு அவரு. நீங்க கலந்துக்கிட்டதுனாலதான் கேட்டை மூடிட்டாங்க அப்படின்றது எல்லாம் ஒன்றும் கிடையாதுண்ணே. ஆமா இல்ல, கிடையாது இல்ல. நான் கலந்து கட்டி கூட ஸ்ட்ரைக் நடந்ததுதான் நடக்கத்தான் போயிருக்கோம். ஸ்ட்ரைக் நடந்துருச்சுனாக்கா எல்லாருக்கும் தான் வேலை போயிருக்கும். ஆமா இல்ல, இது எனக்கு தெரியாம போச்சே அப்படின்னு பேசிட்டு, ஆனா அதுக்காக இப்ப நான் கஷ்டப்படுறேன்ல, இப்ப நான் என்ன பண்றது, வேலை போயிடுச்சே, எங்க தேடுறது வேலைய அப்படின்னு உடனே, அண்ணே நான் ஒண்ணு சொல்றேண்ணே, நீ கேளுண்ணே, நம்ம நம்மளே ஒன்று கம்பெனி ஆரம்பிச்சார். நம்மளே கம்பெனி ஆரம்பிக்கிறதா? ஆமாண்ணே, பொம்மை கம்பெனி ஆரம்பிச்சாங்க. பொம்மை கம்பெனியா? ஆமாண்ணே, பொம்மை கம்பெனி ஆரம்பிச்சு நம்ம வித்தோம்னாக்கா நல்ல வியாபாரம் ஆகும், நல்ல காசு கிடைக்குங்க. அதெல்லாம் நமக்கு தெரியணும்ல. பொம்மைக்கு எல்லாம் நான் வர்ணம் அழகா தீட்டி தருவேன். அந்த வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். ராதா, அந்த வேலையை நீ செஞ்சியா? ஊர்ல தங்கச்சியை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு அவன் பாட்டுக்கு இப்படி இருக்கான் சோம்பேறித்தனமா அப்படின்னு என்ன எல்லாரும் சொல்றதுக்கா? என்ன கோச்சிக்காதனே, நீ திட்டுவேன்றதுனால ஒருத்த சொல்லலை. அப்படி நான் வர்ணம் அடிச்சு சேர்த்து 1000 ரூபா பணம் வச்சிருக்கேனே அப்படின்னு சாவித்திரி சொல்ல, 1000 ரூபாயா அப்படின்னு சிவாஜி சார் சொல்றது அமக்கலமா இருக்கும். 1000 ரூபாய் வச்சிருக்கியா அப்படின்னு வர்ற சிவாஜி, ஆமா அப்படின்னு தலையாட்டும். இது வரைக்கும் நான் மொத்தமா பார்த்ததே இல்லை அப்படின்னு வரு. அதற்கு பிறகு அப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கப்படும். ஆரம்பித்து பலருக்கும் வாழ்க்கை தரப்படும். அந்த வாழ்க்கையை அடுத்து சிவாஜிக்கு இன்னொரு அதிர்ஷ்டம் காத்திருக்கும். அந்த அதிர்ஷ்டம் தான் அவர் எந்த தொழிற்சாலையில வேலை பார்த்தாரோ அந்த தொழிற்சாலை முதலாளியே நீ இந்த கம்பெனி எடுத்துக்கப்பா, என்னால் நடத்த முடியல,
கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடு அப்படின்னு சொல்ல, ஒரு பக்கம் பொம்மை ஃபேக்டரி, ஒரு பக்கம் இன்னொரு கம்பெனி, ஒரு பக்கம் வேலை பார்த்த கம்பெனியவே வாங்குவதுன்னு ராஜு என்கிற அந்த ராஜசேகரன் கோட் சூட்டெல்லாம் மாட்டிக்கொண்டு ஆங்கிலம் எல்லாம் கற்றுக்கொண்டு ஸ்டைலாக தன்னுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை, வாழ்க்கையை ஸ்டைலாக கவனிப்பார். நாம அதை விட கவனமா அந்த ஸ்டைலையே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் பாசமலர், அதுதான் சிவாஜி சார், அதுதான் நடிகர் திலகத்தோட மேஜிக். அதற்கு பிறகு அந்த தொழிற்சாலையும் வாங்கின பிற்பாடு என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி அடுத்த வீடியோல பேசுகிறேன். ஏன்னா பாசமலர் பற்றி பேச பாசத்தோட பொங்கி பிரவாகிக்கிற விஷயங்கள் அவ்வளவு. நான் இதுவரைக்கும் பேசுனது இவ்வளவுதான். வணக்கம்.